வணக்கம் நண்பர்களே. விழுப்புரத்தோட அடையாளமாக இருப்பது இந்த வடக்கு ரயில்வே காலனி. நூற்றாண்டை கடந்த ஒரு பகுதின்னு இந்த பகுதியை சொல்லலாம். இந்த நூற்றாண்டை கடந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு இலக்கணமா இருக்கிறது, எடுத்துக்காட்டா இருக்கிறது இந்த மிகப்பெரிய நீர்த்தேக்க தொட்டி தாங்க. இந்த நீர்த்தேக்க தொட்டி 1910 அமைக்கப்பட்ட ஒரு தொட்டி. ஆமா, ஏறக்குறைய 100 ஆண்டை கடந்து விட்டது இல்லைங்களா? இந்த தொட்டி இப்போது பயன்பாட்டில் இல்லை. ஆனாலும் கூட விழுப்புரம் வடக்கு ரயில்வே காலனிக்கான ஒரு அடையாளமாக இந்த நீர்த்தேக்க தொட்டி இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. நாளைக்கு இது நின்றுட்டு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இந்த நீர்த்தேக்க தொட்டியை தரைமட்டமாக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதற்கு முன்னதாக இந்த நீர்த்தேக்க தொட்டி அதோட உட்பரப்பு எல்லாத்தையுமே உங்க பார்வைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவை, ஒரு மெனக்கடலை நம்ம செஞ்சிருக்கிறோம். வாங்க உள்ளேயும் கூட போய் இந்த நீர்த்தேக்க தொட்டியுடைய உள்புற அமைப்பு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா நூற்றாண்டை கடந்த இந்த நீர்த்தேக்க தொட்டியை? இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த தொட்டி இன்னும் எத்தனை வாரங்களுக்கு, எத்தனை மாதங்களுக்கு, ஏன் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது.
ஒரு நாள் இந்த தொட்டி காணாமல் போகலாம். அதனால தான் இந்த காட்சிகளை ரொம்பவும் மெனக்கெட்டு உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.